ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 8/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைங்களாகி உங்களில் பத்மாபதம் அதாவது பல மடங்கு பாக்கியசாலி யார் மற்றும் துர்பாக்கியசாலி யார்னு கேட்குறாங்க. யாருடைய நடத்தை தேவதைகள் போல் இருக்கின்றதோ, யார் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் பத்மாபதம் பாக்கியசாலிகள் ஆவார்கள். மற்றும் யார் தோற்றுவிடுகின்றார்களோ அவர்களை துர்பாக்கியசாலிகள் என்று சொல்லப்படுகின்றது. சிலர் மகா துர்பாக்கியசாலியாக ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சுகம் கொடுப்பதை தெரிந்திருக்கவே இல்லை. குழந்தைகளை உங்களை நல்ல விதத்தில் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைவருக்கும் சுகம் அளியுங்கள், தகுதியானவர்களாக ஆகுங்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யார் ஸ்காலர்ஷிப் பெற முடியும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, யாராவது சில பாடங்கள்ல பலவீனமா இருக்கிறாங்க என்றால் கீழே சென்று விடுவதை காண முடியுது. மானிட்டராக அதாவது ஸ்கூல் லீடராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாடத்துல குறைவா இருந்தால் கீழே சென்று விடுவாங்க. ஒரு சிலர் தான் ஸ்காலர்ஷிப் பெறாங்க. இது கூட பள்ளியாகும். நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் விஷயம் தூய்மை என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தூய்மை ஆவதற்காக தந்தையை அழைச்சிங்க இல்லையா? ஒருவேளை குற்றப்பார்வை வேலை செய்து கொண்டிருந்தால் தாங்களே உணருவீங்க, பாபா நான் இந்த பாடத்தில் குறைவாக இருக்கிறேன் என்று. பாபாவிற்கு கடிதம் கூட எழுதுறாங்க. நான் இந்த பாடத்துல மிக மிக குறைவா இருக்கிறேன் என்பது கண்டிப்பாக மாணவர்களுக்கு புத்தியில் இருக்கும். நாம் தேர்வில் தோற்றுவிடுவோம் என்றும் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். இதில் முதல் பாடம் தூய்மை ஆகும். பாபா நான் தோற்றுவிட்டேன் என்று நிறைய பேர் எழுதுறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சிலருடைய நடத்தை வெளிப்பகட்டாக இருப்பதை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பார்ப்பதற்கு மிகவும் நல்லவராக இருக்கிறாங்க. எப்படி ஈஸ்வரனை அடிமுடி காண முடியாதவர் என்று சொல்லப்படுகின்றதோ அதுபோல இவர்களையும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கின்றது, எப்படி படிக்கிறார்கள் என்பது புத்தியின் மூலம் தெரிகின்றது. சிலர் வாயிலிருந்து மலர்கள் உதிர்வதை போல பேசுறாங்க. சிலர் கற்கள் வருவதை போல பேசுறாங்க. பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறாங்க. ஞான கருத்துக்கள் போன்றவற்றையும் எழுதுறாங்க. ஆனால் கள்ளு புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. பகட்டான வெளித்தோட்டம் மட்டுமே இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாரெல்லாம் துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, மாயை மிகவும் பலசாலியா இருக்குது. ஆகையினாலதான் ஆச்சரியமா கேக்குறாங்க. தங்களை சிவபாபாவின் குழந்தைகள் என்று சொல்றாங்க. மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்றாங்க. சொல்கிறவர்கள் பிறகு வெளியே சென்று விடுகின்றார்கள். துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று பாடப்படுது. புத்திசாலிகள் துரோகிகளாக ஆவதில்லை என்பது கிடையாது. நல்ல நல்ல புத்திசாலிகள் கூட துரோகிகளாக ஆகிவிடுறாங்க. அந்த சேனையில கூட அப்படி நடக்குது. விமானத்தோட அடுத்த நாட்டிற்கு சென்று விடுறாங்க. இங்கேயும் அப்படி நடக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த அதிசயமான எல்லையற்ற மரத்தை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இப்போது முழு மரமும் குழந்தைங்களாகி உங்களுடைய புத்தியில இருக்குது. இது அதிசயமான மரமாகும். மனிதர்களுக்கு இது கூட தெரியவில்லை. கல்பம் என்றால் முழுமையாக 5000 ஆண்டுகளின் துல்லியமான மரம் என்பதை இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒரு வினாடி கூட வித்தியாசப்பட முடியாது. இந்த எல்லையற்ற மரத்தின் ஞானம் குழந்தைங்களாக உங்களுக்கு கிடைத்திருக்குது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் விருட்சபதி ஆவார். விதை எவ்வளவு சிறியதாக இருக்குது, அதிலிருந்து பழம் எவ்வளவு பெரியதாக வருது. இது அதிசயமான மரமாகும். இதனுடைய விதை மிகவும் சிறியதாகும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளாகிய நாம் எப்பொழுது பாபாவின் அன்பான செல்ல குழந்தைகள் என்று அழைக்கப்படுவோம்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு நடக்கும் போதும் சுற்றும் போதும் இருக்க வேண்டும். நீங்கள் உயிருள்ள கலங்கரை விளக்குகள் ஆவீர்கள். படிப்பு முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை உருவாகவில்லை, உருவாக வேண்டி உள்ளது. யார் மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடியவர்களோ அவர்களுக்கு இந்த நிலை இருக்கும். முழு நாளும் புத்தியில் இருக்கும். அப்போதுதான் பாபாவின் அன்பான செல்ல குழந்தைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பாபா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். நான் ராஜ்யம் செய்வதில்லை, உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். இதைதான் பலனை எதிர்பார்க்காத சேவை என்று சொல்லப்படுகின்றது.
பாபா நம்மை தலைக்கு மேல் உயர்த்துகின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எனவே அப்படிப்பட்ட தந்தையை எந்தளவு நினைவு செய்ய வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், அனைத்திலும் சுலபமானது எதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, குழந்தைங்களாகி உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கின்றது. அஞ்ஞானம் என்றால் இருளாகும். நீங்கள் குருடர்கள், அஞ்ஞானிகள் என்றும் சொல்கின்றார்கள் அல்லவா? இப்போது ஞானம் மறைமுகமாக இருக்கின்றது. இதில் ஸ்லோகம் போன்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஒரு வினாடியில் ஞானம் முழுவதும் வந்து விடுகின்றது. அனைத்திலும் சுலபமானது ஞானமாகும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம் எப்படிப்பட்ட முகமுடையவர்களாக ஆக வேண்டும் என்றும் யார் கடைசியில் பச்சாதாபப்படுவார்கள் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, தங்களுக்குள் மிகவும் அன்போடு நடந்து கொள்ளுங்கன்னு பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். கோபத்தில் கண்களை காட்டாதீங்க. கோபம் என்ற பூதம் வருவதன் மூலம் முகம் ஒரேடியாக மாறிவிடுது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்று முகமுடையவர்களாக ஆக வேண்டும். குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது. நீங்கள் மாறும்போது கடைசியில் காட்சி ஏற்படுகின்றது. எப்படி ஆரம்பத்தில் காட்சி ஏற்பட்டதோ அதுபோல் கடைசி சமயத்திலும் கூட நிறைய நடிப்பை பார்ப்பீர்கள். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வேட்டையாடப்பட்ட விலங்கின் இறப்பு வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி. கடைசியில் நிறைய காட்சிகளை பார்க்க வேண்டும். அப்போதுதான் நான் இப்படி செய்துவிட்டேனே என்று பச்சாதாபப்படுவார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாருக்கு மிகவும் அதிக தண்டனை கிடைக்கும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பாபா கற்பிக்கிறார், அதற்கு மதிப்பு வைக்கவில்லை என்றால் தண்டனை கிடைக்கும். அனைத்திலும் அதிக தண்டனை யார் விகாரத்தில் செல்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். யார் விகாரத்தில் செல்கிறார்களோ அல்லது யார் சிவபாபாவை அதிகம் நிந்தனை செய்வதற்கு பொறுப்பாகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். மாயை மிகவும் பலம் வாய்ந்ததாகும். ஸ்தாபனையின் போது என்னவெல்லாம் நடக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், காமத்தை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர் என்று பாபா விளக்கியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சத்யுகத்தின் ஆரம்பத்துல அசுரர்கள் போன்றோர் இருக்கிறதில்ல. இது சங்கம யுகத்தின் விஷயம். இங்கே விகார மனிதர்கள் எவ்வளவு துக்கம் கொடுக்கறாங்க. திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று பெண்களை அடிக்கிறாங்க. விகாரத்திற்காக பெண்களை எவ்வளவு அடிக்கிறாங்க, எவ்வளவு எதிர்கொள்கிறார்கள். சன்னியாசிகளால் கூட இருக்க முடியவில்லை என்றால் பிறகு யார் தூய்மையாக இருந்து காட்டுகின்றார்கள்? இன்னும் போக போக கண்டிப்பாக புரிந்து கொள்ளுவார்கள். தூய்மை இல்லாமல் தேவதை ஆக முடியாது. நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கின்றது, அதை இழந்து விடுவீர்கள் என்று நீங்கள் புரிய வைக்கிறீங்க. பகவானுடைய மகா வாக்கியம், காமத்தை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணனாக ஆவீர்கள் என்றால் தூய்மையாக மாட்டீர்களா என்னன்னு பாபா கேக்குறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.